திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆக்குவதற்கு கம்யூனிஸ்டுக்காரங்க ஒத்துக்கல. 2 கம்யூனிஸ்டுக்காரங்களும் அது குறுக்க கட்டையை போட்டாங்க. எங்களுடைய திருமண உறவு திமுக கூட இருக்கும், திருமணம் கடந்த உறவு இருக்குல்ல அது தவேக கூட இருக்கும், விஜய் கூட இருக்குங்கிற மாதிரி எப்படியாவது முதலமைச்சர் ஆயிரணும்னு சொல்லி ஒரு ஆசை. அப்பாவெல்லாம் என்ன ஆட்டம் போட்டு நடந்தாரு. நான் பாருங்க, அட்ரஸ் எல்லாம் போயிட்டாரா இல்லையா. இவர் ஒரு பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர். சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம். இன்னைக்கு தமிழகத்தில் திரு ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றிருக்காரு. அவருக்கு நம்முடைய சாமானியன் குரல் தேசியவாதிகள் சார்பாக எனது வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். நல்லாட்சி கொடுக்கணும் அவருங்கிறத நம்ம எதிர்பார்ப்போம். இது சம்பந்தமாக ஒரு சில கருத்துக்களை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். முதல்ல இவர் இன்னைக்கு முதலமைச்சராக பதவி ஏற்கிறதுக்கு திரு ஜோசப் விஜய் அவர்கள் நன்றி சொல்லணும்னா அவர் கவர்னருக்கு சொல்லணும். ஏன் அப்படின்னா, கவர்னர் மட்டும் இந்த 118ங்கிற நம்பர் எண்ணிக்கையை யார் யார் உங்களுக்கு ஆதரிக்க போகிறாங்க அப்படிங்கிற அந்த புள்ளி விவரத்தை எனக்கு கொடுங்க, பட்டியலை கொடுங்கன்னு கேட்டார் பார்த்தீங்களா. அது சரியான ஒரு உதவி ஜோசப் விஜய் அவர்களுக்கு. ஏன்னா அவர் அதை கேட்கலன்னு வச்சுருங்களேன், இந்த 2 கம்யூனிஸ்டுகள் இவங்க எப்போவுமே உதவாக்கரை தான், எதுக்கும் பிரோஜனம் இருக்காது. சீனாவுக்கு கொத்தடிமை வேலை பார்க்க மட்டும்தான் செய்வாங்க. குழிப்பறிக்கையில் பெரிய கில்லாடிகள், அவங்கள வெளிக்கு கொண்டு வந்திருக்க முடியாது. அதற்கு மேலே தொல் திருமாவளவன் அவர்களை நம்ம இதுக்கு வழிக்கே கொண்டு வந்திருக்க முடியாது. அதில் ஒரு பெரிய சூட்சுமம் ஒன்று நடந்திருக்கு. 8ஆம் தேதி உச்சகட்டமாக ஒரு பரபரப்பான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அதாவது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நம்ம தகவலை வச்சு நான் சொல்கிறேன். அதாவது சூழ்நிலை விஜய்க்கு ஆதரவு இல்லை, பெரும்பான்மை இல்லை. உடனே திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைக்கலான்னு ஒரு நிலைப்பாடு. அதில் திமுக வெளிப்படையாகவே சொல்லிட்டாங்க, நாங்கள் எதிர்க்கட்சியாக தான் இருப்போம்னு சொல்லி உறுதிப்படுத்திட்டாங்க. அப்போ அந்த நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு முயற்சி, அவங்க தரப்புலேருந்து ஒரு முயற்சியை மேற்கொண்டிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த முயற்சியை மேற்கொண்டு அந்த வேலையை அவங்க முன்னெடுத்திருக்காங்க. முன்னெடுத்து அதை போயிட்டு இருக்கும்போது அதில் 2 கம்யூனிஸ்டுக்காரங்களும் காங்கிரஸுக்காரங்க விடுதலை இது விஜய்க்கு ஆதரவுங்கிறத அறிவிச்சிட்டு போயிட்டாங்க. அதில் அவங்க வெளியும் போயிட்டாங்க. 5 பேர், 5 எண்ணிக்கை வெளியே போயிட்டு பாக்கி இருந்த 2 கம்யூனிஸ்டுக்காரங்களை நாங்களும் விஜய்க்கு ஆதரவிக்க போகிறோம், வெளியே இருந்த ஆதரவுன்னு சொல்லி அறிவிச்சு விட்டாங்க. இதுக்கு இடையில அப்போ அறிவித்த உடனே இந்த அதாவது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆக்குவதற்கு கம்யூனிஸ்டுக்காரங்க ஒத்துக்கலை. 2 கம்யூனிஸ்டுக்காரங்களும் அது குறுக்க கட்டையை போட்டாங்க. போட்டுட்டு நாங்கள் விஜய்க்கு தான் ஆதரவுன்னு அவங்க வெளிப்படையாக சொல்லிட்டாங்க. அதே சமயத்தில் திமுக கூட நாங்கள் உறவை வச்சுருப்போம், அதாவது எங்களுடைய திருமண உறவு திமுக கூட இருக்கும், திருமணம் கடந்த உறவு இருக்குல்ல அது தவேக கூட இருக்கும், விஜய் கூட இருக்குங்கிற மாதிரி ஒரு கேலிக்கூத்தான ஒரு நிலைப்பாடு அவங்க எடுத்துட்டாங்க. இதை எடுத்த உடனே இப்போ ஒரு ஆள் தனியாக நிற்கிறார். அவர் யாருன்னா, அவர் தான் தொல் திருமாவளவன், வாழும் அம்பேத்கர் அப்படி தானே அவங்க சொல்லிட்டு அலையிறாங்க, ஊரை ஏமாற்றிட்டு அலையிறாங்கல்ல. அவருக்கு ஒரு ஆசை, எப்படியாவது முதலமைச்சர் ஆயிடணும்னு சொல்லி ஒரு ஆசை. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அதுக்கு பழியை தூக்கி நேரே ஆர்எஸ்எஸ் மேலே போட்டார். ஆர்எஸ்எஸ் ஏன் இதுக்கு குறுக்க வந்தது, ஆர்எஸ்எஸ் இதை தடுத்துட்டு பிஜேபி கவர்னர் மூலமாக ஜோசப் விஜயை பதவி ஏற்க விடாமல் தடுக்க, இப்படியே ஒரு இந்த பக்கமாக சுற்றி விட்டுட்டு இந்த புண்ணாக்கு என்ன வேலை பார்த்துருக்குன்னா, அந்த பக்கமாக நான் இப்போ முதலமைச்சர் ஆகணும், எனக்கு நீங்கள் திமுகவும் ஆதரிங்க, அதிமுகவும் ஆதரிங்க, அப்போ கம்யூனிஸ்டுகளும் ஒத்துக்குவாங்க, நான் அவங்கள ஒத்துக்க வச்சுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இந்த பக்கமாக தாவேகாவுக்கு விஜய்க்கு ஆதரவுங்கிற மாதிரி ஒரு இதை இங்கே பேட்டியை கொடுத்து விட்டு இது ஒவ்வொரு லாட்ஜியாக மறைஞ்சு தங்கி வாழ்க்கையை அன்னைக்கு 8ஆம் தேதி ஓட்டியிருக்கார். உண்மையான விஷயம், தலைமுறை வாழ்க்கை வாழ்ந்திருக்காரு திரு தொல் திருமாவளவன் அவர்கள். இப்படி வாழ்ந்து கடைசியில் அதுக்கு முன்னாடியே மு.க. ஸ்டாலின், அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் இவங்களெல்லாம் பார்த்து இந்த திட்டங்களெல்லாம் பேசிட்டார். ஆனால் எங்கே சிக்கல் ஆகி போச்சுன்னா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுக்கு ஒத்துக்கலை. அப்புறம் அன்புமணி ராமதாஸும் ஒத்துக்கலை. நீங்கள் காலம் ஃபுல்லாக இது எந்த மாதிரி ஒரு கேலி கூத்துன்னா, ரஞ்சித்து கும்பல் இருக்குது பார்த்தீங்களா, இவங்க படம் எடுப்பாங்க. படத்தில் முழுக்க எல்லா ஜாதியும் மேல் ஜாதியெல்லாம் நசிக்கிட்டான் பிசிக்கிட்டான்னு சொல்லி எல்லா சமுதாயத்தையும் திட்ட வேண்டியது, அவங்கள காட்சிப்படுத்த வேண்டியது, அவங்கள தரைக்குறைவாக பேச வேண்டியது எல்லாம் பண்ணிவிட்டு அந்த படத்தை அதே முற்பட்ட ஜாதின்னு சொல்லக்கூடிய இவர் எவனெல்லாம் திட்டிருக்காரு அந்த சமுதாயத்துக்காரெல்லாம் படம் பார்க்கணுன்னு எதிர்பார்க்க. என்ன கூத்துது, நீங்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைஞ்சு போங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். எல்லாரும் ஒன்று தான். ஒரு காலத்தில் எவனோ வெள்ளைக்காரன் காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டது ஜாதி ஏற்றத்தாழ்வு, ஜாதி பிரிவுகளுக்கு இடையில புகுந்து ஜாதி ஏற்றத்தாழ்வெல்லாம் கட்டமைச்சு வச்சாங்கிறது நடைமுறையில் நடந்து போச்சு. அதுக்காக வேண்டி இன்றைக்கி அதை வன்மத்தை காக்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாம் ஒன்றா இருப்போங்கிறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா நல்லது. நல்ல இணக்கம் நல் உறவு வரணுங்கிறதுல எல்லாத்துக்கும் கருத்து உண்டு, அதுதான் சரியானதாக இருக்கும். ஆனால்
நீ பூத வன்மத்தை கக்கி படத்தை எடுத்துக்கிட்டு அப்புறம் என் படத்தை பார்க்கலன்னு ஒப்பாரி வைக்கல என்னத்த இருக்குது, பார்க்கணுன்னு எதிர்பார்க்கறது என்ன நியாயம்? அதே மாதிரி தான் திருமாவளவன் பண்ணுறது எல்லாம் வன்னியர் சமுதாயத்துக்கு எதிராக எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கடைசியில் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வந்து எங்களுக்கு வந்து உதவணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா அது எப்படி ஏற்றுக்குவாங்க? அவர் வந்து அவருடைய நிலைப்பாடு, அவர் டாக்டர் படித்தவர், தெளிவாக அவருடைய முடிவை அவர் சொல்லிட்டார். எடப்பாடி பழனிசாமி வந்து அதெல்லாம் முடியாது, நாங்கள் பெரிய கட்சியாக இருக்கோம், அதிமுகவுக்கு தான் நீங்கள் வந்து முதலமைச்சர் பதவியை தரணும், அப்படி ஒரு சூழ்நிலை வரும் பட்சத்தில் அப்படிங்கிறதுல ஏதோ அவருக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. திருமாவளவனை வந்து முதலமைச்சராக வச்சிங்கன்னா அது 6 மாதமோ 2 மாதமோ 4 மாதமோ இருந்தால் தமிழ்நாட்டில் என்ன நடக்கும் சொல்லுங்கள்? ஏற்கனவே இது கட்ட பஞ்சாயத்து ரவுடி கும்பல். இது ஏற்கனவே வந்து போதைப் பொருளை கடத்துறதுல பெரும்பாலும் வந்து இந்த விடுதலை சிறுத்தைகளுடைய அப்பாவி இளைஞர்களை பயன்படுத்திட்டு இருக்காங்க. அவங்க மூலமாக தான் இங்கேருந்து கடந்து போயிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து என்னத்துக்கு ஆகும் சொல்லுங்கள்? அவரும் ரவுடி மயமாக ஆகி போயிடும். ஆகாதா? அந்த அளவுக்கு போக வேண்டிய ஒரு இதை திரு எடப்பாடி பழனிசாமி தடுத்ததில் ஒரு பெரிய சந்தோஷம். இதில் வந்து அடுத்த கட்டமாக வந்து அமைச்சரில் எல்லோரும் பதவியேற்ற ஒரு வழியாக அன்றைக்கி எல்லாம் பதவியேற்றாங்க. பதவியேற்றையில் முக்கியமான ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, முதல்ல வந்து வந்தே மாதரம் பாடப்பட்டது. இந்துடா திரைப்படம் இதுவரைக்கும் பார்க்காதவங்க அவசியம் பாருங்கள். நம்மளில் பலர் இன்னமும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். கட்டாயம் பாருங்கள். ஒரு 2 மணி நேரம் 23 நிமிஷம் படம். நீங்கள் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் பார்த்தீங்கனாலே உங்களை மிச்சத்தையும் அது பார்க்க வச்சிடும். அந்த படம் விறுவிறுப்பாக போகக்கூடிய படம் தான். பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். பார்த்தவங்க மற்ற நண்பர்களை பார்க்க வைக்கணும். இது என்னுடைய ஒரு வேண்டுகோளாக நான் வந்து வைக்கிறேன். அதே மாதிரி இந்த படத்தை பார்த்தவங்க வந்து உங்களால் முடிஞ்ச வாலண்டரி கான்ட்ரிபியூஷனை நீங்கள் பண்ணணுங்கிறத ஒரு கோரிக்கையாக வச்சிடுறேன். கியூஆர் கோடு இதில் கொடுத்துரும், கியூஆர் கோடு கொடுத்துரும். அதுக்கு நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் அனுப்பலாம். அப்படி இல்லைன்னா ஜிபே நம்பர், ஃபோன்பே நம்பர் 2 நம்பர் கொடுக்குறேன். அதன் மூலமாக நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச நிதியை நீங்கள் அனுப்பணும்னு நான் கேட்டுக்கிறேன். 9094239666 இது ஒரு நம்பர். 9092345641 இது இன்னொரு நம்பர். 2மே ஜிபே நம்பர், ஃபோன்பே நம்பர் தான். இதன் மூலமாக நீங்கள் தாராளமாக அனுப்பலாம். டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்ம இந்த நம்பரு, இந்த டீட்டெயில்ஸ்லாம் நாங்கள் கொடுக்குறோம். பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வரைக்கும் கொடுக்குறோம். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த இந்துடா படத்தினுடைய லிங்கையும் கொடுக்குறோம். பார்க்காதவங்க அவசியம் பாருங்கள். பார்த்தவங்க மற்றவங்களுக்கு பகிருங்க. அடுத்து வந்து தேசிய கீதம் இசைக்கப்பட்டது, அதுவும் பாடப்பட்டது. அதுக்கு அடுத்து வந்து தமிழ் தாய் வாழ்த்து. இதுதான் ஆர்டர். இதுதான் இந்தியா முழுக்க நடைமுறையில் இருக்கணும். குறிப்பாக ஜனாதிபதி, கவர்னர்கள் வந்து பங்கெடுக்கக்கூடிய அரசு விழாக்களில் இது நடைமுறைன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த திராவிடியா மாடல் அரசாங்கத்தில் நக்கல் பண்ணி, எள்ளி நகையாடி, கிண்டல் பண்ணி, கேலி கூத்தெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க பதவியேற்பு விழாவை. இப்படி தான் வரோம். நீங்கள் அப்பா அப்படி பண்ண அப்பாவெல்லாம் என்ன ஆட்டம் போட்டு நடந்தார்? இன்னைக்கு பாருங்கள், அட்ரஸ் எல்லாம் போயிட்டாரா இல்லையா? ஆடாதாடா மனிதன்னா இவங்களுக்கு தான் அது பொருத்தம். நடந்து போச்சு. சரி, ஓகே. இது பாடப்பட்டது. இது மிகவும் நல்ல ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து ஜோசப் விஜய் வந்து என்னதான் கிறிஸ்தவராக இருந்தாலும் கூட ஆண்டவன் பெயரால்னு சொன்னார். அவர் வந்து இந்த வீணா போன அந்த தந்தை பெரியாரின் பெயரால், இல்லைன்னா அவருக்கு மதம் சார்பில் பண்ணியிருந்தாலும் நம்ம ஒன்றும் ஏன்னு கேட்க போகிறதில்லை. அவர் சார்ந்த மதம் கிறிஸ்தவ மதம். அதனால் இயேசுவின் பெயரால்னு அவர் பதவி ஏற்றிருந்தாலும் நமக்கு அதில் அதில் நம்ம தப்பாக நம்ம சொல்ல போகிறதில்ல. அது அவருக்கு விருப்பம். அப்படிங்க ஓட்டு போட்டாச்சு, வந்தாச்சு. அதுக்கு பிறகு அவர் என்ன விருப்பப்படுறாரோ அதுபடி அவர் செய்யணும். அவ்வளோதான். எல்லாத்துக்கும் பொதுவானவராக நடக்கணுங்கிறதான் நம்முடைய கருத்தாக நம்ம வந்து சொல்லுவோம். அதில் அந்த அடிப்படையில் இவர் முதலமைச்சராக இவர் பதவியேற்ற உடனே பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து வாழ்த்து தெரிவித்து இதுக்கு வந்து நீங்கள் வந்து நிச்சயமாக வந்து உங்களுக்கு மத்திய அரசு எப்பவுமே துணை நிற்கும் அப்படிங்கிறதையும் சொல்லி அவருடைய வாழ்த்து, அவருடைய பெருந்தன்மையாக அந்த வாழ்த்து. ஏன்னா பிரதமர் அவர் எல்லாத்துக்கும் தான் வாழ்த்து சொல்லுவார். அதை கரெக்டாகவே வாழ்த்து சொல்லி பாரம்பரியமாக பண்ண வேண்டியதை பண்ணிட்டாங்க. இதில் அந்த பட்டியல் ஒன்று நேற்றுக்கே வெளியிட்டாங்க, அமைச்சர்கள் பட்டியல். அதாவது ஜோசப் விஜய் நீங்களாக 9 பேர், அவரையும் சேர்த்து மொத்தத்தில் உள்ளடக்கி 10 பேர் கொண்ட பட்டியலை வெளியிட்டாங்க. இந்த பட்டியலில் வந்து ஒரு சின்ன விஷயத்தில் நமக்கு கொஞ்சம் நெருடலாக இருந்துச்சு. என்ன அப்படின்னா, முதல் இடத்துல வந்து அதாவது விஜய்க்கு அடுத்த இடத்துல முதலமைச்சருக்கு அடுத்த இடத்துல வந்து ஆனந்த். அப்போ ஆனந்த் வந்து விஜய் கூட ரொம்ப வருஷமாக பயணப்படக்கூடிய ஆள். அதை நம்ம யாருமே மறுக்க முடியாது. அவர் வந்து நீங்கள் விருப்பப்பட்டீங்களோ படலையோ, உங்களுக்கு உடன்பாடு இருக்கோ இல்லையோ, ஆனால் அந்த மனிதர் வந்து ஏற்கனவே பாண்டிச்சேரியில் எம்எல்ஏ இருந்தவர். அதே சமயத்தில் இவருக்கு ரசிகர் மன்றத்துக்குள்ளே அவர் தலைவராக இருந்தவர். நலத்திட்ட உதவிகளெல்லாம் அந்த சமயத்தில் 10-20 வருஷத்துக்கு முன்னாடியே கூட இருந்து ட்ராவல் பண்ணிட்டு வரக்கூடிய ஆள். அதனால் அவருக்கு வந்து விஜய் வந்து ஒரு நன்றி விசுவாசமாக அவர் 2வது இடத்துல வச்சுருக்காரு. அவருக்கு அடுத்த இடத்துல வச்சுருக்காரு, ஏற்புடையது. அதில் வந்து எந்த இதுவும் கிடையாது. ஆனால் அதுக்கு அடுத்த இடத்துல வந்து ஆதவ் அர்ஜுனாவே வச்சுருக்கார். அது வந்து எல்லாம் அதாவது அங்கெல்லாம் சுற்றி விடுதலை சிறுத்தைகள்லாம் போயிட்டு கடைசியில் தான் இவர்கிட்ட வந்து ஒட்டினாடு தான். அதே மாதிரி அதுக்கு அடுத்து அருண்ராஜை வச்சுருக்காரு.
அதுக்கு அடுத்து தான் செங்கோட்டையன் வச்சுருக்கார். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா 5வது இடத்துல செங்கோட்டையன் வருது. அதில் இவங்க வந்து ஆதவ் அர்ஜுனாவும் சரி, செங்கோட்டையன் சரி, இவங்கெல்லாம் பின்னாடி வந்தவங்க தான் கட்சிக்கு. அது ஆனந்துக்கு அளவுக்கு அவங்க முன்னாடி இருந்து ஜோசப் விஜய் கூட ட்ராவல் பண்ணலை தான். இருந்தாலும் செங்கோட்டையனுடைய ஒரு முன்னாள் அமைச்சராக இருந்தவர், எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி, அப்போ இருந்தே அவருடைய அரசியல் வாழ்க்கையை தொடங்கிட்டார். ஜெயலலிதா காலத்துலேயும் அமைச்சராக இருந்தவர். இப்படியெல்லாம் ஒரு நீண்ட நெடிய ஒரு அனுபவம் உள்ள ஒருத்தர். அவரை வந்து ஆதவ் அர்ஜுனாவுக்கு முன்னாடி வச்சு அதாவது மொத்தத்தில் 3வது இடத்துல வச்சுருந்தா அவங்க நல்லா இருந்திருக்கும். அது அவங்க ஏன் அந்த இதை செய்தாங்கன்னு நமக்கு தெரியாது. அவங்க யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அவங்க தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இவர் ஆனால் உண்மையிலே வந்து இந்த பதவியேற்பு விழாவில் நீங்கள் திருப்பி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த செங்கோட்டையன் பேரை சொல்லும்போது இருந்த விஜய்க்கு உள்ள இது, அவர் முதலமைச்சர், அவருக்காக வேண்டி ஓட்டு போட்டவங்க தான். அதுக்கு ஒரு பெரிய கரகோஷம் இருந்துச்சு, அது சந்தேகமே கிடையாது. அடுத்து அதிகமான கரகோஷம் கிடைச்சது வந்து செங்கோட்டையன் தான் கிடைச்சிது. அவரை வந்து துணை முதலமைச்சர் ஆக்க போகிறாங்கலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. சரி, ஏதோ அவர் 5வது இடத்துல கொண்டு வச்சதில் ஒரு சின்ன ஒரு வருத்தம். அதுக்கு அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயத்தை வந்து இந்த பட்டியலில் நேற்றுக்கே இது பட்டியலாம் வெளியாயிட்டு, அதனால் எல்லாரும் பார்த்தோம். இன்றைக்கி அதுபடி தான் பதவியேற்றாங்க. அடுத்து வந்து முக்கியமாக மொத்தத்தில் 6வது இடத்துல வந்து வெங்கட்ட ரமணன் அப்படிங்கிறவர். அவர் வந்து யாருன்னா மயிலாப்பூர் தொகுதியில் வந்து நின்று வெற்றி பெற்றவர். தமிழிசை 3வது இடத்துக்கு போகிறதுக்கு காரணமும் அவர் தான். 3வது இடத்துக்குன்னு இல்லை, அவர் வெற்றி பெற்றார், அவ்வளோதான். அவர் தமிழிசை அங்கே நிற்காமல் இருந்திருந்தால் அநேகமாக வேறு உமா ஆனந்தன் மாதிரி யாரையாவது விட்டுருந்தா வெற்றி பெறது கூட, பாஜக வெற்றி பெறது கூட வாய்ப்புள்ள தொகுதி, வெற்றி பெற்றிருக்கும், அந்த அளவுக்கு இல்லது. இது வந்து இவர் வந்து அதில் நின்று வெற்றி பெற்றார். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இவர் ஒரு பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர். ஒரு பிராமணன் ஒருத்தனுக்கு வந்து பாஜகவில் வேட்பாளராக கூட அறிவிக்கலை, ஆனால் பாஜகவை பிராமணன் கட்சின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. திமுகவில் சுத்தமாக கருவறுத்துக்கிட்டே தான் இருக்காங்க அந்த சமுதாயத்தை. அதிமுகவில் கூட பெருசாக வந்து அவங்கள கண்டுக்கலை. இப்போ சமீபத்திய காலங்களில் அது ஜெயலலிதாவே பிராமண பெண் தானே அப்படி சொல்லுவீங்க, அது உண்மைதான். சமீபத்தில் நம்ம வந்து அவங்கள பெருசாக அந்த பிராமண சமுதாயத்தை வந்து கண்டுக்கலை அப்படின்னு தான் சொல்லணும். சீமான் கூட பல இடங்களில் ஒரு 4-5 பேர் பிராமண சமுதாயத்தில் இருந்து 5 பேர் 6 பேர் வேட்பாளராக நிறுத்தியிருந்தார். பாஜகவில் 27 பேரில் ஒருத்தரையாவது நிப்பாட்டியிருக்கணும், வேட்பாளராக நிறுத்தியிருக்கணும். அவன் அப்படி சொல்கிறான், இவன் இப்படி சொல்கிறான் அப்படிங்கலாம் சொல்கிறது சரியாக கிடையாது. நமக்கு யார் விடணுமோ அவங்கள விட்டுருக்கணும். அந்த இடத்துல தப்பு செய்தாங்கன்னு தான் என்னுடைய கருத்தை தான். இதில் விஜய் வந்து விட்டு வேட்பாளர் 2 பேர் எம்எல்ஏ இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதில் ஒருத்தரை வந்து அமைச்சர் ஆகியிருக்கார். அது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயமா, எனக்கு அது சந்தோஷமான விஷயமா இருந்தது. ஏன்னா அந்த பிராமண சமுதாயத்தை தான் இவங்க கிட்டத்தட்ட என்னைக்கு திமுகங்கிற கட்சி, இந்த வீணா போன அந்த கட்சி ஆட்சிக்கு வந்துச்சோ அதில் இருந்து இன்று வரைக்கும் வந்து பிராமணர்களை வந்து இழிவுபடுத்துறதுக்கு ஒரு அளவே கிடையாது. என்றைக்கு வந்து திமுக வந்து ஆட்சிக்கு வந்ததோ 1967 இருந்து, அதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பாம்பையும் பாப்பானையும் கண்டா பாம்பை விடு, பாப்பானை வெட்டு கொல்லு எல்லாம் அடின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அப்போவே இவங்க வந்து அதுக்கு முன்னாடியே ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் அதை செய்துகிட்டே இருக்காங்க. நூலிமான்கிற ஒரு வார்த்தையெல்லாம் திமுக தரப்புல இருந்து தான் உருவாக்கப்பட்டு சொல்லப்பட்ட வார்த்தை. அதை அந்த மாதிரியில் ரொம்ப கேவலமாக அதான் பார்ப்பான் அதாவது சொல்லிட்டு நினச்சிவாங்கன்னா, அது வந்து பாரதியாரே பார்ப்பான்னு தானே சொல்லியிருக்காருன்னு சொல்லி நியாயப்படுத்துவாங்க. அப்படி பாரதியார் சொன்ன பார்ப்பான்கிறதுக்கு அர்த்தம் வேற, இந்த எத்துவாளிகள் பயன்படுத்துகிற பார்ப்பான்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் வேற. இழிவுபடுத்துறதுக்காக இவங்க பயன்படுத்திட்டு தெரியுறாங்க. இது பெரிய தவறானது. இன்னொன்று, அந்த சமுதாயத்தை ஒழிச்சுக்கட்டணும்னு நினைக்கிறது வந்து இவங்க ஏன் ஒழிச்சுக்கட்டணும்னு நினச்சாங்க அப்படின்னா, நீங்கள் அவங்க அந்த சமுதாயத்தை ஒழிச்சு கட்டிட்டா இந்து மதத்தை ஒழிச்சிடலாம், வேற என்ன ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது. அது பெரிய வரலாறு, நம்ம நிறைய பேசலாம், நிறைய இருக்குது. இது இவங்களுடைய எண்ணம். இதில் நம்ம முக்கியமாக கவனத்தில் எடுக்க வேண்டிய விஷயம் வந்து, விடுதலை சிறுத்தைகள் இதில் விஷத்தை கைக்கி வச்சிருக்கு. அதாவது எந்த மாதிரி விஷத்தை கைக்கிருக்காங்கன்னா, அந்த கட்சியினுடைய ஒரு மாநில நிர்வாகி, அதாவது கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் பதவியில் இருக்கக்கூடிய இவர் ஆளூர் ஷானவாஸ், அவர் வந்து நேற்று இந்த பட்டியல் வெளியிட்ட உடனேயே வந்து தோராயமாக இவங்க எல்லாம் இந்த அமைச்சராக இருக்கலாம்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதில் வந்து இந்த மயிலாப்பூர் தொகுதியில் வெற்றி பெற்ற வெங்கட ரமணன் இருக்கார்ல, அவருக்கு வந்து கல்வி அமைச்சர் பதவி கொடுக்குற மாதிரி எல்லாம் போட்டிருந்தாங்க. இன்னும் அமைச்சர் இலாகெல்லாம் நம்ம இப்போ பேசியிருக்க நேரம் வரைக்கும் ஒதுக்கலை. ஆனால் அதுக்கு முன்னாடியே இவங்க வந்து இதை வெளியே கொண்டு வந்துட்டாங்க. எந்த மாதிரி கொண்டு வந்தோம்னா, கடந்த திமுக ஆட்சியில் திரு கோவி செழியன், திரு அன்பில் மகேஷ் ஆகியோருடன் கல்வித்துறை இருந்தது. கல்வி மறுக்கப்பட்ட சமூக பின்னணியில் இருந்து சமூக நீதி அடிப்படையில் மேலெழுந்து வந்தவர்களின் கைகளில் அத்துறை இருப்பதே நல்லது. கல்வி மறுக்கப்பட்டவங்களா? அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவருக்கு கல்வியாக மறுக்கப்பட்டிருந்து எனக்கு புரியலை. அவர் என்ன பட்டியலின சமுதாயமா இல்லைன்னா எனக்கு தெரியல. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இவங்க எல்லாம் வந்து எனக்கு தெரியல. ஏன்னா நான் ஏதோ பிசின்னு நினச்சிட்டு இருக்கேன். நம்ம அந்த மாதிரி ஜாதி ரீதியாக அந்த
பட்டியல் இதெல்லாம் நோண்டிட்டு தெரிய ஆள் கிடையாது, அதனால் நமக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். இவங்க எல்லாம் வந்து கல்வி மறுக்கப்பட்ட நிலைமையில் இருந்தாங்களாமா. அதிலிருந்து வந்த ஒருத்தர் தான் வந்து இது இருக்கணுமா. ஏன்னா தாவேக அமைச்சரவையிலும் அந்நிலை தொடர வேண்டும். தமிழ்நாட்டின் கல்வி வரலாறும் அரசியல் வரலாறும் வேறல்ல. கல்வியே நம் அரசியல், கல்விக்காகவே நம் அரசியல். எப்படிப்பட்ட விஷத்தை கக்கியிருக்காரு இருந்தாலும் பார்த்தீங்களா. அதாவது பிராமணனை கொண்டு போய் நீங்கள் கல்வி அமைச்சராக வச்சிங்கன்னா அவங்க வந்து கல்வியை வந்து நல்ல விதமாக கட்டமைச்சிருவாங்க, தரமான கல்வியை கொடுத்து விடுவாங்க. மக்களுக்கு கல்வி எஜுகேஷன் பாமர மக்களுக்கெல்லாம் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவங்களுக்கு நல்ல கல்வி கிடச்சி போயிடும். அதே மாதிரி நம்மளுடைய கலாச்சாரம் பண்பாடெல்லாம் கொண்டு வந்துடுவாங்களாம். அது கொண்டு வரக்கூடாதான். அது வந்து அரேபியன் கொண்டு வந்த கலாச்சாரம், வெள்ளைக்காரன் கொண்டு வந்த கல்வின்னு தான் சொல்லி படித்து வைக்கணும். அதுக்கு வந்து இடையில வந்து இந்த ஈவேரா வெங்காயம் அது இதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதை மாற்றி விடுவார் இவர் அப்படின்னு பயப்படுறாங்க. பயப்பட்டு விஷத்தை கக்கிறக்கிறது விடுதலை சிறுத்தைகள். இந்த இடம் வந்து கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் ஆத்திரமாக இருந்துச்சு. ஏன்டா இந்த மாதிரி விஷத்தை கக்குறீங்கன்னு சொல்கிற மாதிரி நமக்கு வந்து தோணுச்சு. இந்த அளவுக்கு வன்மத்தையும் விஷத்தையும் கக்கக்கூடிய இந்த ஆளுக்கு இந்துக்காரனும் சேர்த்து தான் ஓட்டு போட்டு போன தடவை எம்எல்ஏ ஆக்கி வச்சாங்க. இந்துக்கள் இன்னமும் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறார்கள். நிறைய பேர் பிராமணனும் ஓட்டு போட்டிருப்பாங்க. இந்த ஆள் எந்த வேலையை பார்த்துட்டு கிடக்கு பார்த்தீங்களா, விஷத்தை கக்கிட்டு கிடக்குது. இது வந்து ஊர் பூதா எல்லாம் தமிழ்னு எல்லாம் சொல்லிட்டு நல்லா உச்சரிக்கும். ஆனால் பேரே தமிழ் கிடையாது. சானாவாசி என்ன தமிழா? இந்திய லாங்குவேஜே கிடையாது, இந்திய மொழியே கிடையாது. சமஸ்கிருதத்தில் இருந்து வச்சுருந்தா கூட பரவாயில்ல, அது கூட இல்லாத பேரை வச்சுக்கிட்டு தான் ஊரை ஏமாற்றிட்டு தெரியும். சரி வாங்க அடுத்த பாயிண்ட்டுக்கு வாங்க. இப்படி பதவியேற்றதுக்கு பிரதமரும் வாழ்த்து சொன்னார், எல்லாரும் வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க. நல்லபடியாக எல்லாமே பண்ணட்டும், அதில் சந்தோஷம். அடுத்ததாக வந்து என்ன முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பதவியேற்பு விழாலாம் முடிஞ்ச உடனே வந்து முதல் அறிவிப்புன்னு நம்ம இதை சொல்லலாம். முதல் அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு திரு ஜோசப் விஜய் அவர்கள். என்ன மாதிரி அறிவிப்பு அப்படின்னா வந்து யூனிட் அதாவது நம்ம இப்போ 100 யூனிட் வந்து நமக்கு இலவசம் அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா அந்த அம்மா இருக்கும்போதே வந்து கொடுத்துருந்தாங்க. மின்சாரம் பயன்படுத்த எல்லாத்துக்குமே 100 யூனிட் இலவசம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இவர் வந்து அதை 200 யூனிட் நாங்கள் வந்து இலவசமாக தருவோம்னு சொல்லியிருந்தார் தேர்தல் வாக்குறுதியில். அந்த அறிவிப்பை அவங்க வந்து முதல் அறிவிப்பாக வெளியிட்டிருக்காங்க. அப்படி தான் நம்ம பத்திரிகையில் பார்த்தோம். அது வந்து இதில் டிவிலெலாம் பார்த்துட்டு இருந்தோம். ஒரு அறிவிச்சு வெளியிட்டிருக்காரு. இது மாதிரி இன்னும் பல்வேறு அறிவிப்பெல்லாம் வெளியிடுவாங்க. அது ஒரு பார்ப்போம், அடுத்தடுத்து என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம். இதே சமயத்தில் இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். மேற்கு வங்காளத்துலேயும் வந்து முதல் அறிவிப்பு அந்த சுவேந்த அதிகாரி அவர்கள் வந்து முதலமைச்சராக பதவியேற்றவுடனே அவருடைய முதல் கையெழுத்து எதுக்கு போட்டிருக்காரு அப்படின்னா, அந்த மேற்கு வங்காளத்திற்கும் வங்காளதேசத்துக்கும் இடையிலான அந்த எல்லை இருக்குது பார்த்தீங்களா, எல்லையில் வந்து வேலி அமைக்கணும், பாதுகாப்பு வேலி அரண் அமைக்கணும். அது வந்து இவ்வளவு காலமும் அமைக்காமல் இருந்திருக்கு. அதுக்கு இந்த மம்தா பானர்ஜி மிகப்பெரிய தடையாகவே அந்த அம்மா இருந்துச்சு. இப்போ வந்து 680 ஏக்கர் நிலத்தை வந்து அதை எல்லையோர பகுதியை ஒட்டி 650 எவ்வளோ பார்டர் வருதோ அது அவ்வளோத்துக்கு சேர்த்து வந்து 650 ஏக்கரை வந்து கொடுத்து, அதான் முதல் கையெழுத்து. தேசத்தின் மீது அக்கறை உள்ளவங்க ஆட்சி செய்தால் இதான் நடக்கும். அதனால் அவங்க அதை அங்கே பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இலவசமாக இவர் பல்வேறு அறிவிப்புகள் வெளியிட்டனால இந்த அறிவிப்பை முதல் அறிவிப்பாக வெளியிட்டிருக்காரு. இலவச மின்சாரம் 200 யூனிட் வரைக்கும் எல்லாருக்கும் ஃப்ரீ அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் இதெல்லாம் பண்ண போகிறாங்க, எது பண்ண முடியாமல் தவிக்க போகிறாங்க அப்படிங்கிறது ரெண்டாவது தான் நம்ம பார்க்கணும். இப்போதைக்கு இன்னைக்கு உள்ள நிலவரப்படி அவர் வந்து முதலமைச்சராக பதவியேற்றிருக்காரு. அதாவது பதவியேற்ற ஏற்பு நிகழ்ச்சியிலேயே வந்து வந்தே மாதரம், அப்புறம் வந்து தேசிய கீதம், அடுத்து 3வதாக வந்து தமிழ் தாய் வாழ்த்து, இதெல்லாம் வந்து முறையாக அவங்க வந்து இதில் பயன்படுத்தியிருந்தாங்க. அந்த வகையிலும் அது நமக்கு ஏற்கனவே சொன்னது தான். அந்த அடிப்படையில் அதுவும் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இது மாதிரி அவருடைய நெத்தியில் வந்து இன்றைக்கும் குங்குமம், கையில் கயறு இதெல்லாம் கட்டியிருந்தார். இது இப்போவும் நான் சொல்கிறேன், அவருக்கு கிறிஸ்தவருங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். பக்கத்தில் உட்காந்துருந்த அந்த பப்புவும் இதே மாதிரி தான், நெத்தியில் ஒன்றும் வைக்கல, நான் கையில் கயிறு கட்டிட்டு அலையிறோம். பக்கா கிறிஸ்தவர். அது வந்து இந்து மதத்துக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் வந்து கவுல் பிராமணன் சொல்லி ஒரு தடவை கிளப்பிட்டு நடந்துச்சு. இப்படி ஊரை ஏமாத்திரி, அது தேவையில்லைன்னு சொல்கிறேன். நீங்கள் எந்த வழிபாட்டில் இருக்கீங்களோ அதிலே இருக்கலாம். ஆனால் செயல்பாடுகள் மட்டும் எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கணுங்கிறது தான் நம்முடைய செயல்பாடு. ஆனால் முதலமைச்சராக பதவியேற்ற உடனே பேசும்போது அவர் வந்து அதாவது சிறுபான்மையினருக்கு அரணாக இருப்போம்னு ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்காரு திரு ஜோசப் விஜய். இது மறுபடியும் வந்து அந்த திமுகவினுடைய பி டீம் வேலையை பார்க்குற மாதிரி தான் எனக்கு தோணிச்சுது. விமர்சனத்துக்காக நான் வந்து அதை எடுத்து சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். சிறுபான்மை பெரும்பான்மைங்கிறதே தேவையில்லை என்னை பொறுத்த வரைக்கும். எல்லாம் மனிதர்கள் தான், யாருக்கும் எந்த பாகுபாடும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, எந்த பிரிவும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாத்தையும் சமமாக நடத்தினாலே பெரிய சந்தோஷமாக இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து.
வரக்கூடிய நாட்களில் என்ன செய்கிறாங்கன்னு நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். அதுக்கு பிறகு வரக்கூடிய விஷயங்களை வச்சு நம்ம வந்து இன்னும் பல்வேறு தகவல்களை பேசலாம். இப்போதைக்கு உங்களோட ஒரு முக்கியமான ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, நான் இயக்கிய இந்துடா திரைப்படம் இதுவரைக்கும் பார்க்காதவங்க அவசியம் பாருங்கள். நம்மள பலர் இன்னமும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். கட்டாயம் பாருங்கள். ஒரு 2 மணி நேரம் 23 நிமிஷம் படம். நீங்கள் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் பார்த்தீங்கனாலே உங்களை மிச்சத்தையும் அது பார்க்க வச்சிடும். அந்த படம் விறுவிறுப்பாக போகக்கூடிய படம் தான். பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். பார்த்தவங்க மற்ற நண்பர்களை பார்க்க வைக்கணும். இது என்னுடைய ஒரு வேண்டுகோளாக நான் வந்து வைக்கிறேன். அதே மாதிரி இந்த படத்தை பார்த்தவங்க வந்து உங்களால் முடிஞ்ச வாலண்டரி கான்ட்ரிபியூஷனை நீங்கள் பண்ணணுங்கிறத ஒரு கோரிக்கையாக வச்சிடுறேன். கியூஆர் கோடு இதில் கொடுத்துரும், கியூஆர் கோடு கொடுத்துரும். அதுக்கு நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் அனுப்பலாம். அப்படி இல்லைன்னா ஜிபே நம்பர், ஃபோன்பே நம்பர் 2 நம்பர் கொடுக்குறேன். அதன் மூலமாக நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச நிதியை நீங்கள் அனுப்பணும்னு நான் கேட்டுக்கிறேன். 9094239666 இது ஒரு நம்பர். 9092345641 இது இன்னொரு நம்பர். 2மே ஜிபே நம்பர், ஃபோன்பே நம்பர் தான். இதன் மூலமாக நீங்கள் தாராளமாக அனுப்பலாம். டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்ம இந்த நம்பரு, இந்த டீட்டெயில்ஸ்லாம் நாங்கள் கொடுக்குறோம். பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வரைக்கும் கொடுக்குறோம். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த இந்துடா படத்தினுடைய லிங்கையும் கொடுக்குறோம். பார்க்காதவங்க அவசியம் பாருங்கள். பார்த்தவங்க மற்றவங்களுக்கு பகிருங்க. நன்றி, வணக்கம்.